சொற்களின் சிம்மாசனத்தை ஆள விரும்பும் பாடசாலை விவாதிகளுக்காக சக்தி டிவி சக்தி டிபேட்டர் போட்டியின் புதிய அத்தியாயத்தின் அங்காரப்பண நிகழ்வு ரத்மலானி ஸ்டைன் ஸ்டுடியோவில் இன்று நடைபெற்றது. சொல்லால் வெல்வோம், வெல்லும் வரை சொல்வோம் எனும் துணிப்பொருளில் இம்முறை சக்தி டிபேட்டர் பயணம் உத்தியோகபூர்வமாக ஆரம்பமாகியது. உங்களுக்காக ஆரம்பிக்கிறோம் சக்தி டிபேட்டரினுடைய புதிய பயணம். இதோ உங்களுக்காக. நாட்டின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் மாணவர்கள் தங்கள் விவாத மற்றும் விமர்சன சிந்தனை திறன்களை வெளிப்படுத்த சமமான தளத்தை சக்தி டிவி சக்தி டிபேட்டர் வழங்குகிறது. சக்தி டிவி சக்தி டிபேட்டர் போட்டிக்கான முதற்கட்ட தேர்வுகளில் நாடளாவிய ரீதியிலிருந்து 852 பாடசாலைகள் பங்கு பற்றி புள்ளிகள் அடிப்படையில் இலங்கையின் தலைசிறந்த 64 பாடசாலைகள் கலையக சுற்றுக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளன. நிகழ்வில் கேபிட்டல் மகாராஜ குழுமத்தின் குழும பணிப்பாளர் ஷெவான் டேனியல், சக்தி டிவியின் அலைவரிசை பிரதானி முருகேசு குலேந்திரன், சக்தி எஃப்எம்மின் அலைவரிசை பிரதானி அஜய் டைட்டல்ஸ் அலெக்சாண்டர், சக்தி டிவி விற்பனை பிரிவின் பொது முகாமையாளர் சிராஜ் சனூன், கேபிட்டல் மகாராஜ குழுமத்தின் உயர் அதிகாரிகள், பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றிருந்தனர். இந்த ஸ்டைன் கலையகத்திலிருந்து உருவாகிய நட்சத்திரங்கள் இன்று உலகளாவிய ரீதியில் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களினுடைய சகோதர மொழியாக இருக்கட்டும், சக சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும், கலைஞர்கள் பலரும் இந்த மேடையில் தான் உருவாகி இருக்கிறார். இந்த மேடை பலரை உருவாக்கிவிட்ட மேடை. எனவே அடுத்த சந்ததியாக வரப்போகின்ற உங்களுக்கு இந்த மேடை நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக அமையும். ஆற்றல் மிகு தலைவர்களை உருவாக்கும் நோக்கிலேயே இந்த நிகழ்ச்சி வடிவமைக்கப்பட்டுள்ளதாக இங்கு உரையாற்றிய கேபிட்டல் மகாராஜ குழுமத்தின் குழும பணிப்பாளரும் கம்மத தலைவருமான ஷெவான் டேனியல் கூறினார். In the Tirukkural, which is one of the, as you all know already, திருக்குறள் உலக நாகரிகத்தின் மிகச்சிறந்த தமிழ் அற இலக்கியமாகும். புலவர் பெருந்தகை திருவள்ளுவர் ஒரு வாதிப்பவரின் மனதுக்கு ஒரு அழகான இலக்கணத்தை வகுத்திருக்கின்றார். அவர் கூறுகின்றார், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. யார் கூறினார்கள், என்ன கூறினார்கள் என்பது முக்கியமல்ல, அதற்குள் இருக்கும் உண்மையை கண்டறிவதே அறிவு. நீங்கள் உங்கள் மனதை கூர்மைப்படுத்தி உங்கள் கவனத்தையும் நேர்த்தியையும் மேம்படுத்தும் போது நீங்கள் ஒரு சிறந்த தலைவராக மாறுவீர்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறந்த வாய்ப்பு உள்ளது. தத்துவார்த்த தலைமைத்துவத்தின் வலுவான அடித்தளத்தை கொண்ட இளைஞர்களை உலகம் ஆவலோடு தேடிக்கொண்டிருக்கின்றது. இலங்கை அதற்காக தாகத்தோடு காத்திருப்பதாக நான் அறிவேன். நாம் ஆரம்பிக்கும் இந்த விவாத நிகழ்ச்சி மூலம் நான் மற்றும் சக்தியின் சகல ஊழியர்களும் மகாராஜா ஊடக வலையமைப்பும் உறுதியாக நம்புவது என்னவென்றால், நாங்கள் சிறந்த விவாதிகளை உருவாக்கவில்லை, மாறாக எதிர்காலத்திற்கான சிறந்த சிந்தனை தலைவர்களை உருவாக்குகின்றோம். நீங்கள் உங்கள் சொந்த ஆற்றலை எட்டிப்பிடிப்பதன் மூலம் எமது தேசத்தை அதன் முழு ஆற்றலை நோக்கி வழிநடாத்தும் தலைவர்களை நாங்கள் உருவாக்குகின்றோம். To its potential, by reaching your own potential. Good luck. வணக்கம். புது சொற்றமர் கோடி நம் சக்தியை தேடி. சக்தி டிபேட்டர் ஜூலை மாதம் 11ஆம் தேதியிலிருந்து ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் மாலை 7 மணி தொடக்கம் 8 மணி வரை சக்தி டிவியில் ஒளிபரப்பப்பட உள்ளது. அங்குரார்ப்பண நிகழ்வை தொடர்ந்து மாணவர்களுக்கான கருத்தரங்கும் நடைபெற்றது. சக்தி டிபேட்டர் எதிர்காலத்தில் சிறந்த தலைவர்களாகவும் சிறந்த விவாதிகளாகவும் எம்மை மாற்றிக்கொள்வதற்கு இது ஒரு சிறந்த வாய்ப்பாக அமைந்துள்ளது. பாடசாலை மட்டத்திலே போட்டியிட்டிருந்த எம்மை தேசிய அளவிலே போட்டியிட வைத்த சக்தி டிவிக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, சக்தி டிபேட்டர் என்ற ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்ததால் எமக்கான மிகவும் சிறந்த ஒரு வாய்ப்பாக இது அமைகின்றது. அகில இலங்கையில் இருக்கிற விவாதிகளுக்கு சக்தி தொலைக்காட்சி வழங்கிய இந்த மேடை ஒரு மிக சிறந்த வாய்ப்பு. அதில் 64 பாடசாலைக்குள்ள தெரிவு செய்யப்பட்டது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த செயலமர்வு ஒரு புதிய ஒரு விவாத முறையை எமக்கு அறிமுகப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். அது மிகவும் எமக்கு பயனுள்ளதாக அமைந்ததுடன் இது போன்ற பல விடயங்களை சக்தி டிவி ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று வாழ்த்துகிறோம்.